எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெற்றி செல்வி. நான் கலிஃபோர்னியால யுஎஸ்ல இருக்கேன். அ நான் வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அ நான் வந்து அ 2017ல வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அ ஸ்கை மெடிடேஷன் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட ஸ்கை மெடிடேஷன் அதுல தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அதுல இருக்கிறப்பமே வந்து எனக்கு நல்லா லேர்ன் பண்றது நல்லா லேர்ன் பண்ணேன். கத்துக்கிறதும் நல்லா கத்துக்கிட்டேன். ஆனா வந்து எனக்கு அதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப வர்றதுனால நான் எல்லார்ட்டயும் கேட்பேன். இது ஏன் இப்படி? ஏன்னா எல்லாம் புதுசு இல்லையா? அதனால நான் வந்து எல்லார்ட்டயும் போய் போய் கேட்பேன். ஆ அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல எனக்கு. எதுக்காண்டி சில பேர் வந்து ஏன் உனக்கு நாங்கலாம் 20 வருஷம் இருக்கோம். உனக்கு மட்டும் எப்படி இப்படி? அந்த மாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துருச்சு போல எனக்கு தெரியல. ஸோ அ ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் படுத்துட்டே இருக்கிறப்பமே கொஞ்சம் ஃப்ளோட்டிங் அந்த அந்த மாரி வரும். சம்டைம்ஸ் வந்து வாய்ஸஸ் ரொம்ப கேட்கும். ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப அந்த டைமிங் வந்து பயம்னா கண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் கண்ண மூடி தியானம் பண்றதுக்கு அவ்வளவு ஏன்னா இருட்டா இருக்கும். யாரோ இருக்கிற மாரியே இருக்கும். அதனால ரொம்ப பயப்படுவேன். எக்ஸ்பீரியன்ஸும் வருது. அதே டைம் பயம் எக்கச்சக்கமா இருந்தது. அந்த பயத்த எப்படி போக்குறதுன்னே எனக்கு தெரியவே இல்ல. எல்லார்ட்டயும் கேட்பேன். எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு, பயமா இருக்கு. கண்ண மூடுனாவே இருட்டா இருக்கிறத பார்த்தாவே பயமா யாரோ இருக்கிற மாரி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அது ரொம்ப வருஷம் ஒரு 5, 6 வருஷம் போனது அதுவே வந்து. அப்புறம் ஒரு 2 1/2 இயர்ஸ் பிஃபோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஎம்சிய சொன்னாங்க. இந்த மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எ எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 41 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து நானு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுமே வந்து நல்லா இருந்தது. மியூசிக் போட்டு பண்றது எல்லாம் ஓகே நல்லா இருந்தது. ஆனா இருந்தாலுமே அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு கண்ண திறந்து பார்ப்பேன். யாரும் இருக்கா? அப்படிங்கிற மாரி அப்படி பண்ணிட்டே இருந்தேன். இது ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அம் அப்புறம் வந்து அ ஆனா அப்போ யாரோ நடக்கிற மாரி ஒரு நம்ம தாட்ஸ் கம்மியாகுறப்போ அந்த இதெல்லாம் காமன். பட் ஆனா அது எனக்கு புரிஞ்சுக்க தெரியல அந்த டைமிங்கு. அந்த மாரியே போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் மெடிடேஷன்ல பத்ரிஜியே வந்தாரு. வந்து என்ன பயங்கரமா திட்டிட்டாங்க. "என்ன நீ பண்ணிட்டு இருக்க? யூஸ்லெஸ் நீனு. அ நீ ரொம்ப வேஸ்ட்டு. ஆனா ஊனான்னா கண்ண திறந்துர்ற. கண்ண மூடிட்டு உன்னால பண்ண முடியாதா?" அப்படின்ட்டு ரொம்ப திட்டுனாங்க. என்ன இவரு மெடிடேஷன் பண்றவரு, மாஸ்டர்ங்கிறாங்க. இந்த அளவுக்கு திட்டுறாரு, கோவப்படுறாரு. இப்படிலாம் கோவப்பட முடியுமா? அப்படிங்கிற மாரி நான் 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 அந்த பேசிக் இல்லையா? ஸோ அப்படி யோசிச்சேன். அப்புறம் அந்த வீக்லயே வந்து யூடியூப் எதுலயோ ஒரு ஷார்ட்ஸ்லயே எதுலயோ தான் பார்த்தேன். அப்போ அதுல வந்து சொன்னாங்க, "இல்ல பத்ரிஜி வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா, உடனே வந்து அவர் இருக்கிறப்போ அந்த கண்டிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் எனக்கு தெரியும். ஓ! இவ்ளோ இதா இருப்பாங்களா அப்படின்ட்டு. அதுலருந்து நான் கண்ண திறக்கவே மாட்டேன். என்ன சவுண்டு என்ன கேட்டாலும் நான் பாட்டுக்கு என்னமோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த 1 ஹவர்னா 1 ஹவர் அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருவேன். ஆ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா குருமார்கள் எல்லாருமே வருவாங்க. ஆ சில சம்டைம்ஸ் வந்து புக்ஸ் வந்து அதுவாவே ஓப்பன் ஆகி மெடிடேஷன்ல பார்ப்பேன். சில பேராகிராஃப் படிக்க சொல்லி அத அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இது படி அப்படிங்கிற மாரி. ஆ சம்டைம்ஸ் வந்து லக்ஷ்மி தேவி பிக்சர் குடுத்து, அதுக்கு கீழ வந்து இந்த ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் வரும். ஒரு 3 சென்டென்ஸ் அந்த மாரி குடுத்து படிக்க சொல்லி வரும். சில டைம் எக்ஸ்ப்ளோர் அப்டின்ட்டு ஒரு வேர்ட் மட்டும் வரும். இந்த மாரி ரொம்ப பேர் வருவாங்க. எல்லாருமே வந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அ ஸோ நார்மலா நம்ம பார்க்குறது தான். எல்லா கடவுள்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அ திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சித்தர்கள் வந்தாங்க. அ வந்து ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க. டெமோ காமிச்சாங்க. எப்படி ஃப்ளை பண்ணணும், பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெமோ என்ன இது நான் பயந்தேன். எனக்கு எதுவும் தெரியல. இதெல்லாம் எப்படி? நீ இப்படி பண்ணு. பாரு இவர் பண்றத பார்த்து பண்ணு நீனு. அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா வந்து அப்படி காமிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த கனவுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து, ஓ! இவங்க பறக்கிறது சொல்லிக் கூட நமக்கு ஒருவேளை ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுதோ! நமக்கு அடுத்து அதான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாரி 4 டேஸ்ல வந்து அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் பாடிய விட்டு வெளிய வந்து
பார்த்தேன். என் பசங்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டே இருந்தேன் நானு. எங்க போறதுன்னு தெரியல. அதனால அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அதனால ம் அந்த டைம் வெளிய பார்க்குறேன், ஒரே புகைமூட்டமா இருக்கு. இங்க பார்க்குறேன் பசங்க நான் படுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே நின்னேன். அப்புறம் யாரோ எனக்கு கூப்ட்டு வந்து அப்படி படுக்க வச்சாங்க. ஸோ அதான் அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன். அந்த சித்தர்கள் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் டிராவல் வந்து ஒரு பிளேஸ் பார்த்தேன். அ ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மலைக்கு மேல வீடு அந்த மாரி ஒண்ணு பார்த்தேன் நானு. என்னடா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ட்ரிப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். போயிருக்கலாமே அப்படின்னு நெனைக்கிறப்போ வந்து, ஆ அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு ஹாஸ்டல் டிராவல் பண்ணி மேகத்துல அப்படியே நான் கிரிஜா மேமோட வீடியோ பார்த்துருக்கேன். மேம் சொல்லுவாங்க, "அப்படியே மேகத்துல நம்ம அப்படியே பறப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்" அப்படின்னாங்க. நான் அது மாரி எனக்கும் நடந்தது. அந்த சவுண்ட்ஸு அது எல்லாமே கேட்டது. அந்த நான் எந்த பிக்சர் பார்த்தேனோ, அது பிக்சருக்கு அந்த இடம் வந்ததும் இதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு வந்தது. நான் அங்க இறங்கி என்னென்னமோ சுத்திட்டு இருந்தேன். அந்த மாரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இடம் மட்டும். ஸோ நான் புரிஞ்சுகிட்டது, எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஹாஸ்டல் ட்ராவலே நடந்தாலும் கூட ஒரு மாஸ்டர்ஸ் நம்ம கூட வந்து கைட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. கைடன்ஸும் நடக்குது. அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நடந்தது அது வந்து. இந்த மாரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. அ பத்ரிஜி வந்து எப்போ வந்து ம் ஒரு பயத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் ட்ராவலுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி வந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்பலாம் பயந்துகிட்டே இருப்பேன். அப்போ வந்து அவர் தான் வந்து எனக்கு அவர பார்ப்பேன். பத்ரிஜி அப்படின்னு கூப்பிடுவேன். அவர் தெரிவாரு அவ்வளோதான். நான் கீழ பெட்ல கிடப்பேன். அந்த மாரி தான் நடக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இது வந்து வெளியில நம்ம பார்க்குற மெடிடேஷன்ல, ட்ரீம்ல அந்த மாரி நடக்கிறது. ஆ லேட்டஸ்ட்டா பார்த்தோன்னா, மெடிடேஷன் வந்து ரொம்ப இப்போ டீப்பா பண்ண போயி, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அ அது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஓகே. பட் ஆனா எனக்குள்ள சேஞ்சஸ் தெரியணும்ல. அ பசங்க கிட்ட கத்துறது அந்த மாரிலாம் இருந்தது. இப்ப வந்து ம், நானே ஒரு விட்னஸா பார்த்துட்டுருக்கேன். என்ன பசங்க சேட்டை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விட்னஸ் அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னன்னா, ஆ அ சாதம் அங்க வடிக்கணும். ஸோ வெந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம டீப்புக்கு போயிட்டேன்னா, அ கொழஞ்சிருமே அப்டின்ட்டு ஒரு இதுல ஆனா டீப்புக்கு போயிருவேன். அப்டி நெனச்சுட்டு அப்டியே ஒரு நாள் உட்கார்ந்தேன். சரி ஒரு 20 மினிட்ஸ் எப்டியாச்சும் உட்கார்ந்துரலாம் அப்டின்னு சொல்லி உட்கார்ந்தப்போ, அ என்னோட கிச்சன்ல என்னோட அடுப்பு பக்கத்துல யாரோ கைய தட்டி கூப்ட்டாங்க. என்னடான்னு திருப்பி போய் பார்த்தேன்னா, கரெக்ட்டா அரிசி வெந்திருந்தது. அப்படியே வடிச்சுட்டு வந்து எல்லாமே ஒரு மிராக்கிளா இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா, நம்மள கை தூக்கி விட அவங்க அவ்வளோ பேரு ரெடியா இருக்கிறாங்க. அதே மாரி வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அத பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லணும். லாஸ்ட் இயர் தான் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் வந்து ஜாயின் பண்ணேன். அது வந்து முடிச்சுட்டேன். L1 கோர்ஸ் முடிச்சுட்டேன். நீங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணாதவங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அ நல்லா இருந்தது. மீன்ஸ் நான் சும்மா மெடிடேஷன் பண்ணுவோம், புக்ஸ் படிப்போம். அப்படி இருந்ததுல, அதுல வந்து ஒரு இண்டிவிஜுவல் மெடிடேஷன்னா எப்படி இருக்கும்? குரூப் மெடிடேஷன்னா என்ன பெனிஃபிட்? பிரமிட் மெடிடேஷன், பௌர்ணமி மெடிடேஷன். பௌர்ணமி மெடிடேஷன்ல நம்ம தெரியும். நம்ம வந்து நார்மலா வந்து கடல் அலைகள்லாம் அன்னைக்கு வந்து கொந்தளிப்பா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பாடியில அவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும். நீங்க பௌர்ணமிக்கு முன்னாடியோ, இல்ல பௌர்ணமி அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி முன்னாடி, பின்னாடி எப்போ நீங்க வந்து போய் பிளட் டெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கும். நான் வந்து இப்போ லாஸ்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் ஸ்கின் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ எனக்கு எடுத்த மேடம் வந்து அப்படி போய் செக் பண்ணிட்டு அ அவங்க சொன்னாங்க. எப்படி அங்க ஒரு மாற்றம் அ ரொம்ப இருக்கோ, அதே மாரி நம்ம பாடிலயுமே வந்து அவ்வளோ இது இருக்கும். ஸோ வேரியேஷன் கொஞ்சம் அதிகமா காமிக்கும். ஸோ அதனால அந்த டைம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது மூலமா தான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு கூட. ஸ்கின் இஷ்யூ இருந்தா அப்டின்னனா, ஆ பௌர்ணமி தானம் அதுல வந்து கண்டிப்பா பண்ண சொல்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நாளு, மறுநாள் 3 நாளும் வந்து கம்பல்சரியா வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப நேரம் பண்ண சொல்றாங்க. அப்புறம் வந்து நமக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப எனர்ஜிஸ் வந்து ரொம்பவே கிடைக்கும். அதே மாரி வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாடில ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஹீலிங் ப்ராசஸ் வந்து
அதிகமா நடக்கும். இது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறது. எதுக்குமே பயப்படக்கூடாது. போர் வீரன் மாரி தைரியமா போய் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. பணத்த எப்படி நம்ம இது பண்றது? நம்மளோட பிசிக்கல் லைஃப்பையும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது? ஒவ்வொரு பார்ட்டும் ஹார்ட்டு, அ ஸ்கின்னு, அப்புறம் நெர்வஸ் சிஸ்டம், அ கால் வலி, பேக் பெயினு எல்லாத்த பத்தியுமே வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. ட்ரீம்ஸ்ல கன்டினியூஸா ட்ரீம்ஸ் வந்தனா, அது என்ன இண்டிகேட் பண்ணுது நமக்கு? அந்த மாரி எல்லாமே இது சொல்றாங்க. ஸோ எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நமக்கெல்லாம் பசங்க இருக்காங்க. அ ஸோ இப்ப பசங்களுக்கு ஏதா பிரச்சனை அப்டின்னனா, நமக்கு இங்க ஒண்ணும் ஓடாது. அத கூட வந்து அங்க அழகா சொல்லிக் குடுக்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அப்டின்ட்டு ஒரு டாபிக் வச்சு, அதுல இப்ப நம்ம பசங்களுக்கு 12 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்டின்னனா, கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். அது அவங்களுக்கு வந்தது இல்ல. நமக்கு வந்த இண்டிகேஷன். நம்ம வந்து கரெக்ட்டான ரூட்ல இல்ல. இங்க போய் மெடிடேஷன்ல வந்து இருக்கணும். வேற எது ரூட் மாறி போறீங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் தான் அந்த 12 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு வந்தேன்னா, அது கூட வந்து நான் அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம் பச அ பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாவே ஸ்கின் இஷ்யூஸ் ரொம்ப வருது பசங்களுக்கு. என் பையனுக்கும் வந்தது. ஆ ஸோ நான் அந்த டைம்ல இருந்து தான் நான் ரொம்ப ஆல்ரெடி மெடிடேஷன்ல இருக்கேன். ஆனா, அப்பப்போ பண்ணுவேன். கொஞ்சம் கேப் விடுவேன். ஆனா, அவனுக்கு வந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா நான் மெடிடேஷன் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறது. புக்கு சர்வீஸ் பண்றது அந்த மாரியானதும் அவனுக்கு இப்போ அம் நல்லா க்யூர் ஆயிருச்சு. ஆ டாக்டர்ஸ் இங்க ரொம்பவே பயமுறுத்துனாங்க. அம் அது இதுன்னு அப்டின்ட்டு. ஏன்னா பிளட் லீக்கேஜ் மாரி ஸ்கின்னுக்குள்ள அப்டியானது. ஸோ அது வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் பயப்படுற மாரி எதுவும் இல்ல அப்டின்ட்டாங்க. ஸோ அதனாலேயே நான் எனக்கு ஒரு பிலீவ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதத்தான் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். பசங்களுக்கு இதுன்னா நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் நீங்க யாருக்கு மெடிடேஷன் சொல்லிக் குடுக்குறீங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அப்டிம்பாங்க. நமக்கு பிறந்த பசங்க வந்து பிசிக்கல் சில்ட்ரன். ஸோ அவங்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனுக்கு நம்ம சர்வீஸ் பண்றப்போ, இங்க நம்ம பிசிக்கல் சில்ட்ரன் வந்து நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் இவங்கள கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. அங்க கவனிக்கிறப்போ அதோட பெனிஃபிட் எல்லாம் நம்ம பசங்களும் நல்லா இருப்பாங்க. அத கூட வந்து நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் தான் கத்துக்கினேன். நான் சொல்றது கொஞ்சம் தான். ஆ ரொம்ப இருக்குது. அ அதுக்குன்னு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இருந்து தான் ரொம்ப சர்வீஸ் பண்றது, புக்கு படிக்கிறது. என்னென்ன புக்கு படிக்கணும், அதெல்லாம் வந்து மேம் எல்லாருமே வந்து அவ்ளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. சில இதுக்கெல்லாம் வந்து அ எ நம்ம ட்ரீம்க்கு பொறுத்து சொல்லுவாங்க. இந்த புக்கு படி நீ அப்போ உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்போ நீ இந்த மாரி புக்கு படி. அ அதர் டைமென்ஷன் புக் இது வந்ததுன்னா இந்த புக்கு படி. அ உனக்கு சிவன் இது வந்தன்னா பாஸ்ட் லைஃப் சம்மந்தமா படி அப்படின்ட்டு எல்லாமே வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அ நம்ம பிசிக்கல் லைஃப்பும் நல்லாருக்கும். அதே சேம் டைம் ஸ்பிரிச்சுவல் இதுலயும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்போம். ஆம், இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல இருக்கிற ஒரு டாபிக் கிராஸ் கான்செப்ட் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நான் சொல்றேன். ஏன்னா அதுல வந்து நான் எனக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆனது. எனக்கு வந்து ஸ்கின் இஷ்யூ இருக்குது. அம், அந்த ஸ்கின் இஷ்யூ எதனால ஸ்ப்ரெட் ஆனது அப்படிங்கிறத பாக்குறப்போ அந்த கிராஸ் கான்செப்ட் நான் தெலுங்குல அட்டன் பண்ணேன். லாஸ்ட் இயர் எண்டு வந்து நான் தெலுங்கு புரியாது. 50% புரியும். ஸோ அந்த 50% வச்சு எல்லா கிளாஸும் போய் லக்ஷ்மி பிரசன்னா மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, "நீ போய் அட்டெண்ட் பண்ணு. அந்த எனர்ஜி உனக்கு தேவை. உனக்கு புரியாது இருந்தாலும் தட்ஸ் ஓகே ஃபைன்" அப்படின்னாங்க. சரி நான் 21 டேஸ் போய் அட்டெண்ட் பண்ணேன். எந்த கிளாஸுமே 50% தான் புரியும். அதுக்கு மேல புரியாது. இருந்தாலும் போய் உட்காந்துப்பேன். என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. அப்புறம் இந்த கிராஸ் கான்செப்ட் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சது. தெலுங்கு அவ்வளோதெல்லாம் தெரியாது. ஆனா எப்படி புரிஞ்சது? ஏன்னா எனக்கு வர வேண்டிய இது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த தப்ப தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அ இப்ப இது அதுவும் இல்ல ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல வந்து இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து இவ்வளோ டாபிக் மட்டும் கவர் பண்ணல. அவங்க வந்து கவுன்சிலிங்கும் குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு
பண்ணணும்னு சொன்னேன்னா, அதுக்கு அவங்க கவுன்சிலிங் டீம் இருக்குது. ஃப்ரீயா அவங்க கவுன்சிலிங் பண்ணி குடுக்குறாங்க. யார் இந்த காலத்துல வந்து காசு வாங்காம பண்ணுவா? அது ஒரு சர்வீஸா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போயிருக்கேன். ஸ்கின்னுக்கு போயிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, கிராஸ் கான்செப்ட்க்கு வரலாம். கிராஸ் கான்செப்ட் வந்து அ எனக்கு ஏன் ஸ்ப்ரெட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் கான்செப்ட் மூலமா தான் கண்டுபிடிச்சேன். என்ன ரீசன்னா, எப்போதுமே வந்து பழசையே திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. யாரா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன்னா, அதே அத அவன் சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா நம்ம அத உட்கார்ந்து அத ஒரு தடவ தான் அவரு சொல்லியிருப்பாரு. நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து ஃபுல்லா அத பத்தியே நினைச்சு அத பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு, வர்றவங்க, போறவங்க கிட்ட அத யாரு கால் பண்ணாலும் அதையும் விடுறது கிடையாது. கால் பண்ணவங்க கிட்டயும் வந்து ஃபுல்லா ஒப்பிச்சிடுறது. இந்த மாரியே பண்ணிட்டு இருந்தேன். ஜட்ஜ்மெண்டல் இவங்க இப்படிதான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்டல் அந்த மாரி பண்றது. அதுக்கப்புறம் வந்து ம் ஆ இந்த விஷயத்தினால தான் எனக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அத வந்து நான் ஜிகே சார்ட்டயும் நான் சொன்னேன். சார், நான் வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆன ரீசன் வந்து இதான் சார். எனக்கு வந்து இதனால தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அப்படின்னா, சாரும் வந்துட்டு ஆமா கரெக்ட்டு தான், நீ கண்டுபிடிச்சிட்ட, இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னாங்க. அ அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன். நான் என் ஹஸ்பண்ட்ட பெருமையா சொன்னேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து கிராஸ் கான்செப்ட் மூலமா இதான் டாபிக். நான் இந்த மாரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு சொன்னேன். சரி, இது வந்து உனக்கு ஒரு 9 இயர்ஸ்ல வந்தது ஓகே. ஆனா இது எதுக்கு வந்தது? அப்படின்னு கேட்டாங்க. அந்த கொஸ்டின் ஆமால்ல எதுக்கு வந்தது? அது காரணம் தெரியல எனக்கு. ஏன்னா 8 வயசுல நமக்கு வந்து அந்த டைம் நம்ம ரொம்ப திங்க் பண்ண மாட்டோம். சின்ன குழந்தையா இருந்திருப்போம். ஸோ அந்த இத பத்திலாம் தெரியாது இல்லையா? ஸோ ஆமா எதுக்கு வந்தது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு டெய்லி மெடிடேஷன்ல உட்காருவேன். எதுக்காண்டி வந்தது? என்ன ரீசன்? அப்படி பாடுறப்போ ஒரு வாய்ஸ் வந்தது. உன்னோட பாஸ்ட் லைஃப்ப போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்ட் லைஃப். அதுக்கு ரிலேட்டடா இன்னும் வரல. பட் ஆனா பாஸ்ட் லைஃப் வந்துகிட்டு இருக்குது. ஆம், இதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நானு டாபிக் போயிறேன். அந்த இது ஃபுல்லா நானு கிராஸ் கான்செப்ட் வந்து ஒரு விஷயத்த நம்ம எப்படி கையாள்றோம்? எந்த ஒரு இன்சிடென்ட்டையும் எதையோ ஒண்ணு வந்து நம்ம நடந்திருக்குது. அத நம்ம மனசு வந்து எப்படி அத கையாளுது? அப்படிங்கிறது தான் கிராஸ் கான்செப்ட். இது வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம். இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வில்லேஜ்லலாம் பார்த்துருப்போம். மாடுங்க வந்து அ புல்ல பார்த்ததும் வேகமா சாப்ட்ரும். சாப்ட்டுட்டு போய் அது ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து திருப்பி வயித்துல இருந்து எடுத்து வாயில வச்சு அது மென்னுக்கிட்டே இருக்கும். அசை போட்டுக்கிட்டே இருக்கும். எந்நேரமும் வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாரி தான் வந்து நம்மளும் வந்து ஆ எல்லாம் வந்து இது பண்ணிட்டு நம்மளும் நம்மளோட எண்ணங்கள் வெளிய போறோம். யாரோ ஏதோ சொல்லிட்டோம்னா, அத அப்படியே அசை போட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோமே தவிர, அத அது தேவையே கிடையாது. ஒன் டே அப்படியே வேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பரிணாம வளர்ச்சியில வந்து கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், அப்புறம் விலங்கு ராஜ்யம், மனித ராஜ்யம், தெய்வ ராஜ்யம் அந்த மாரி இருக்குது. அதுல வந்து விலங்கு ராஜ்யத்துல இருந்து நம்மளோட பாரம்பரியமா இத கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இந்த பழக்கத்த வந்து. அப்படியே வந்து இது யாரோ ஏதோ சொல்ட்டாங்கன்னா, அத அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஐம்புலன்கள் மூலமா அது நல்லவையா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஜீரணிக்க முடியாததும் இருக்கும். அந்த ஜீரணிக்க முடியாததையும் வந்து நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப ரோட்ல போயிட்டுருக்கோம். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க யாருன்னும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்துட்டு அத பத்தி அந்த நெனப்பு மட்டுமே தான் வீட்டுக்கு வந்த அப்புறம் அதே தான் ஓடும். ஐயோ! அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என்னாச்சு அவங்களுக்கு? பிழைச்சாங்களா? பிளட் கிடைச்சதா? ஹாஸ்பிட்டல் போனாங்களா? உயிரோட இருக்கிறாங்களா? எதா ஆயிருக்குமா? எதா ஹெல்ப் கிடைச்சிருக்குமா? இதெல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப அதுக்கு மேல போயிட்டு டிவிலலாம் வருதான்லாம் கூட செக் பண்ற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாரியும் வந்து நடக்கும். இதெல்லாம் நமக்கு அது தேவையில்ல. அந்த மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்டின்னன்னா,
நம்ம வந்து ப்ரெசன்ட்ல இருக்கணும். எப்போதுமே வந்து நீங்க வந்து இந்த மாரி நம்ம யாரா ஏதா சொல்லிட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறப்போ வந்து நமக்கு ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அம் அ அதனால வந்து நம்ம ப்ரெசன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னுனா, அந்த பாத்திரம் கழுவுறது, நம்ம தண்ணி கையில படுறது, சோப்பு நுர போறது, அந்த மாரி பிரசன்ட் மூமெண்ட்ல இல்ல பிரீத்ல கவனிக்கிறது, அந்த மாரி பண்ணலாம். அ அதத்தான் நான் ட்ரை பண்ணுவேன். எதுவா இருந்தாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாம அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க ட்ரை பண்ணுவேன். அதையும் மீறி அப்டின்னனா, தியானம் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சது எதுவானா இருக்கட்டும். டிவில வந்து காமெடி ஷோ, அம் டான்ஸ் ஆடுங்க, ஏதாச்சும் ஆர்ட் ஒர்க்கு, அந்த மாரி புக்ஸ் படிங்க. அந்த மாரி நம்மள வந்து நம்மளே வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி டைவர்ட் பண்றப்போ, இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாம வந்து பாத்துக்கலாம். அதே மாரி வந்து அப்படி இல்ல அப்படின்னனா, அ நம்ம பழச அ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறத விட, நம்மகிட்ட எவ்வளவோ வந்து ஹேப்பினஸ் இருக்கும். எங்கேயோ ஒரு டூர் போயிருப்போம். நம்ம பசங்க ஏதா ஒண்ணு சொல்லி, அவங்க பண்ற சேட்டைங்க ஏதோ நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஏதோ ஒண்ணு எது நமக்கு ஹேப்பியா குடுக்குதோ, அத நம்ம நெனைக்கிறப்போ, அ அது வந்து எனர்ஜி வந்து நமக்கு லாக் ஆகும். எனர்ஜி வந்து சேவ் ஆகும். நம்ம இந்த மாரி தேவையில்லாத நெகட்டிவிட்டி நெனைக்கிறப்போ, எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும். இந்த மாரி ஹேப்பியா இருக்கிற மூமெண்ட்ஸ், ஸ்வீட் மூமெண்ட்ஸ நெனைக்கிறப்போ வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து சேவ் ஆகும். அதே மாரி நம்ம பேசுற வார்த்தையும் வந்து தேவையில்லாம வந்து பேசவே கூடாது. அம் டிவி பார்க்கறது, இது நியூஸ் பேப்பர் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஆனா அதுலயும் வந்து யூஸ்ஃபுல் இதெல்லாம் இருக்குது. பசங்க படிக்கிற மாரி இருக்கு. காமெடி ஷோஸு நம்ம எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி, எதுவும் நெகட்டிவிட்டியா பார்க்காம பார்க்கறது ஓகே. ஜீசஸ் கிறிஸ்ட் கூட "அஸ் யூ திங்கிங் சோ யூ ஆர்" அப்படிங்கிறார். நீ என்ன திங்க் பண்றியோ அதான். நம்ம நல்லது நெனச்சேன்னா நல்லது நடக்கும். கெட்டது நெனச்சேன்னா கெட்டது நடக்கும். எவரிதிங் இஸ் எ சாய்ஸ். ரிச்சர்ட் பார்க் அப்படிங்கிறவர் சொல்றாரு. நம்மளோட சாய்ஸ் தான். எது நம்ம பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு மெடிடேஷன் பண்றோம், இவ்வளவு நேரம் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். அது வந்து கரெக்ட்டா பண்ணணும். நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி யாரையும் ஹர்ட் பண்ணாம எல்லாமே பாசிட்டிவிட்டியா இருக்கிற மாரி பண்ணணும். ஆக்சுவலா வந்து காசிப் பேசுறது, தேவையில்லாம வந்து இந்த மாரி பயப்படுறது, இது எல்லாமே வந்து அதத்தான் அவங்க அட்ராக்ட் பண்றாங்க. ஒன் டைமோட விட மாட்டாங்க. திருப்பி திருப்பி அத பேசுறப்போ வந்து, அத மட்டுமே தான் அவங்க அட்ராக்ட் பண்றாங்க தவிர, வேற எதுவுமே அதுல எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா வந்து நம்ம பாசிட்டிவா ஒரு ஹேப்பியா இருக்கிற இத வந்து பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளோட லைஃப் பர்ப்பஸ்ல ஏதோ ம் லைஃப் பர்ப்பஸ் நமக்கு பிடிச்சது பண்றது தான் ஏதோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃப் பர்ப்பஸ். அத வந்து நம்ம பண்ணலாம். பண்றப்ப அதுக்கு நம்ம ஒரு ஹேப்பினஸ் கிடைக்கும். இந்த மாரி தேவையில்லாத இதுல விழாம நம்ம பாடியையும் காப்பாத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா சொல்றது வந்து, இப்போ இந்த மாரி நெகட்டிவிட்டி வர்றப்போ வந்து நம்ம பாடியில வந்து யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க. மீட் பண்றப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸே வச்சுக்கலாம். "நீ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டல என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் "எப்படி இருக்க? என்ன லைஃப் நல்லா இருக்கா?" அப்படி பேசுறது இல்லாம, "நீ அன்னைக்கு என்ன அப்படி சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு அந்த 5 வருஷம் முன்னாடி பழச கொண்டு வந்து திருப்பி பேசுவாங்க. அப்படி பேசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இரிட்டேஷன் ஆகி, நம்ம பாடியில வந்து ஹீட் ஆகி, நம்ம ஸ்கின்னுல தான் அது வந்து இந்த ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின்ல அந்த தடிப்பு தடிப்பா வர்றது, இந்த மாரி இரிட்டேஷன்ல தான் இந்த மாரி இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. அ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின் டேன் ஆகுறது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கின் டேன் ஆகுறது வந்து அதுவும் வந்து இரிட்டேஷன்ல தான். அதுவும் ஒரு ரீசன். பட் ஆனா இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறாங்க. இந்த ரொம்ப இரிட்டேஷன் ஆறப்போ முதல்ல வந்து அது ஸ்கின்ல தான் காமிக்கும். அ சோ அ இரிட்டேஷன் ஆகாம எப்பவுமே ஹேப்பியா இருந்தேன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். சிவன் வந்து அந்த பார்க்கடல் கடையிறப்போ தேவர்கள காப்பாத்துறதுக்காக அந்த விஷத்த குடிச்சிட்டு தொண்டையிலே வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து வெளிய விடவும் இல்ல.
உள்ள போகவும் இல்லை. ஏன்னா உள்ள போனோம்னா அந்த நம்ம எமோஷனல் ஆகி அதே மாதிரிதான் இங்க நம்ம ஹியூமன்ஸ் வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து ஒண்ணு பேசிட்டு இல்லைன்னா உள்ள கொண்டு போயிடுறாங்க. ஐம்புலன் அப்படியே எமோஷன் ஆகி ஆகி உள்ளேயே வைக்க போய் தான் நமக்கு வந்து பிபி, சுகரு, அப்புறம் வந்து ஆஸ்துமா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இந்த ரீசன் தான். அதே மாதிரி வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் சுகர் வருது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து இப்போ 12 வயசுக்குள்ள பசங்களுக்கு வர்றது அப்படின்னா பேரண்ட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். ஆனா அதுல அந்த மாதிரி வந்தது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த கிராஸ் கான்செப்டை வந்து ம், அஹ், இந்த நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பழைய இது ரொம்ப போட்டு பேசிட்டு இருக்கோம், இல்ல தேவையில்லாததை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் தான் அந்த சின்ன பசங்களுக்கு இந்த சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது. ஃபுட் ஹேபிட் அது ஒரு விஷயம் இருந்தாலும் இதுவும் வந்து மெயினான இது. அதே மாதிரி வந்து கிராமங்கள்ல வந்து இந்த வைக்கோல் எல்லாம் வந்து புல்லெல்லாம் அறுத்து வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு சுத்தி வந்து ஒரு வேலி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மாடுங்க வந்து டக்குன்னு பிடிச்சு இழுத்து அது காத்துல பறந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தி இது பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் வந்து நம்ம புலன்களையும் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். பேசுற வார்த்தைங்க என்ன பேசணும் அப்படிங்கிறதுலயும் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். ஆம், அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய கர்ம யோகியாக இரு அர்ஜுனா அப்படின்னாரு. ஆஹ் அதாவது வந்து பிரச்சனை வந்து நமக்குள்ளதான் இருக்கு. அப்பனா சொல்யூஷனும் நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம தான் அந்த சொல்யூஷனை வந்து தேடணும். எல்லாத்தையுமே வந்து தள்ளி நின்னு பார்க்கணும். ஒரு விட்னஸா பாக்குறப்ப வந்து இதுல இருந்து எல்லா இதுலயும் வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஆஹ் நான் நான் ஃபாலோ பண்றது வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல வந்து அந்த பிரச்சனையை சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன். ஸோ அது முடியிறப்ப வந்து மெடிடேஷன் ஒரு 1 ஹவர் பண்றேன் அப்படின்னா ஸோ அந்த டைமிங் வந்து ஒரு இன்ட்யூஷன்ல ஒன்று ஸ்ட்ராங்கா வரும். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த இதுல கிராஸ் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து அது எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆஹ் தேவையில்லாம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஹ் அது அவங்க வேற மாதிரி இப்ப ஒண்ணுமே இல்ல கையில வந்து சின்ன ஒரு ஹீட்னால ஒரு கட்டி வந்திருக்குன்னு வச்சுப்போம். அத வந்து ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த மாதிரிதான் எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு கட்டி வந்தது, அது கேன்சர் ஆயிடுச்சு அது இதுன்னு பயமுறுத்திடுவாங்க. இது சும்மா ஹீட் 2 நாள் விட்டு அதுவே போயிடும். ஆனா அந்த 2 நாளும் அவங்க பயந்து செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால யார்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கரெக்டான சொல்யூஷன் வரும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் வந்து அவங்க கிட்ட போய் சொல்லணும். தேவையில்லாம போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுவும் இல்லாம வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை வருது. வர்றப்ப வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு அத வந்து ஒரு 10 பேர்ட்ட சொல்றோம். அந்த பிரச்சனைய 10 பேர்ட்ட சொல்றப்போ நமக்கு அந்த ஒரு பாரம் நமக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அந் ஆனா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ரிலீஃப் ஆகும். ஓகே, சொல்லிட்டோம் நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்ட்டு. அது யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்குது. நமக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்க, ஆனா நம்ம அதை வந்து பண்ண மாட்டோம். எல்லார்கிட்டயும் சொல்லி அந்த பிரச்சனையோட இதை அப்படியே முடியும். சொல்யூஷன் இல்லாம அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்கிட்ட சொன்னா நமக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். சோ அப்படி யாரும் இல்லையா, மெடிடேஷன் உட்காருங்க. அது உங்களுக்கு ட்ரீம் மூலமாவோ இல்லைன்னா மெடிடேஷன்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் யாரோ வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம கண்டிப்பா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துரும். இது கொஞ்சம் வெயிட் பண்ண யார் மூலமா வெயிட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சரியான மாஸ்டர் வந்து நம்ம லைஃப்ல கண்டிப்பா வருவாங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கவும். தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ. ஹலோ வெற்றி ஹாய் சார். மேடம், இது உங்களுடைய சொற்பொழிவு மிக மிக அருமையாக இருந்தது. அந்த கான்செப்டை பற்றி நான் வந்து கேள்விப்பட இல்லை. அந்த அந்த டெர்மினாலஜி கேள்விப்பட இல்லை, கிராஸ் கான்செப்ட் என்று. ஆனால் ஆனால் தியானத்தின் மூலமாக தியானத்தில் உள்ள பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். முக்கியமாக நான் கண்டது என்னன்னு சொன்னால் அந்த
இந்த ப்ரெசன்ட் மோடில் இருக்கிறது, மற்றது இந்த பாஸ்டான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது அல்லது ஃப்யூச்சரை பற்றி worry பண்ணுறது, அதில் எல்லாம் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி நீங்கள் அருமையாக சொல்லியிருந்தீங்கள். ஆனால் எனக்கு அதுக்கு கிளாஸ் கான்செப்ட் என்று சொல்லி என்றதை நான் இதைத்தான் முதன்மை கழிப்பிட்டது மிக அருமையாக இருந்தது. அடுத்து இன்னொன்று, உங்களுடைய அனுபவங்கள் மிக அற்புதமாக இருந்தது. சில போல நானே யோசித்து பார்க்குறேன். இப்போ நான் ஒரு 3 வருஷமாக தியானத்தில் இருந்தாலும் இப்படியான அனுபவங்கள் சில போல எனக்கு ஒரு நாளும் கிடைக்க இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் அனுபவமும் இல்லாததும் ஒரு அனுபவம் தான். வந்து என்னடா இப்போ நீங்கள் சொன்னீங்கள் தானே, உங்களோட தியானத்தில் இருக்கக்குள்ள சில சுவாமிகளை நீங்கள் காணக்கூடிய இருந்தது, பத்திரிஜியை கண்டீங்கள், மற்றது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இருந்தது. அப்போ அதுகள் எல்லாம் எல்லாருக்கும் அதிகமாக அது கிடைக்கிற இல்லை, அது எனக்கும் அப்படித்தான். ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்று தான் நான் அறிந்து வச்சிருக்கிறேன். அது எல்லாருக்கும் எல்லா அனுபவமும் கிடைக்க போகிறது இல்லை. அற்புதமாக இருந்தது அது, உங்களுடைய தேங்க்யூ. அற்புதமாக இருந்தது. மற்றது நீங்கள் சொன்னீங்கள் இப்போ சின்ன இந்த ராட்சஸ் ஆக்களுக்கு வர்றதுன்னு சொல்லி, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் அது வந்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆக்கள். அதே மாதிரி நான் கண்டது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் அது இதனால் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுகள் அதுகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அந்த ரேஷஸ் அதுகள் இதுகளெல்லாம் வர்றது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அது தியானம் அதுக்கு ஒரு ஒரு கூடமடைகிறதுக்கு ஒரு வழி என்று நான் சொல்லக்கூடியா இருக்கு. எனவே நீங்கள் இந்த தளத்துக்கு வந்து கதைச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ப்ரெசன்ட் மோட்ல இருக்கிறப்போ வந்து கர்மாவும் வந்து நம்ம எதையும் திங்க் பண்றதும் கிடையாது, தாட்லெஸ்ஸாவும் இருக்கும். தாட் எதுவும் வரப்போறது இல்ல, கர்மாவும் நமக்கு வராது. ஸோ மேக்சிமம் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கிட்ஸை பத்தி நான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 5 days பிரதீப் விஜய் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பையன் வந்து சொன்னபடியே கேட்க நம்ம வந்து ஒரு 10 தடவை சொல்ல வேண்டியதா இருக்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. சார் சொன்னது வந்து நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணி ஹை எனர்ஜி வச்சுக்கோங்க. நீங்க உங்ககிட்ட ஹை எனர்ஜி இருக்கிறப்போ உங்க பசங்க நீங்க ஒரு தடவை சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா கேட்பாங்க அப்படின்னாங்க. இன்னொன்னு வந்து இது ஒண்ணு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க வந்து உங்களோட நோக்கம் வந்து என்லைட்மெண்டா வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை பார்த்தே பசங்க ஓகே நம்மளும் அம்மா மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு மாறுவாங்க. சோ நம்ம மாறினா பசங்களும் மாறுவாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அது இவ்வளோ உண்மைதான். ஏனென்றால் ஆமா இந்த பெற்றார்கள் அளவில் எப்படி வாழினமோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் ஆமா வருது. ஆனால் ஆரம்ப நிலையில அவைகள் கண்டுகொள்ள மாட்டேனும், அவைகளுக்கு விளங்காது. இப்போ அவைகளுக்கும் வயது வரக்குள்ள அவளுக்கு தெரியும் என்னுடைய தந்தை இப்படி இருந்தார், தாயார் இப்படி இருந்தார்ன்னு சொல்லி அதை அவள் கைட் பண்ணும். அது தியானத்திலையும் அது வந்து பொருந்தும். அந்த ஆமா. தியான வாழ்க்கை நமக்கு எனர்ஜி அதிகமா இருக்கிறப்போ அவங்க கண்டிப்பா வந்து ஒன் டைம் சொன்னாவே கேட்பாங்க. அதே இது நம்மளே டவுனா இருக்கிறப்போ நம்ம எவ்வளவு தடவை நம்மளே ஆல்ரெடி டவுனு, அவங்க எங்க கேட்பாங்க அந்த மாதிரி சொன்னாங்க சாரும் வந்து. மிக்க நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.